என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோடிங் டீகோடிங்கோட 2வது பார்ட். ஸோ அதாவது இப்போ வீடியோ நம்பர் 104 ஆல்ரெடி 103 வரை நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு 104 104 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 101 102 103 ரீசனிங்கில் 1லேருந்து 83 வரை ஆப்டிடியூட். இந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டினியூஸாக கிடைக்கும். ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. 101லேருந்து பாருங்க, 101 102 103 4வது வீடியோ, சரிங்களா? அது மாதிரி 103ல வந்து உங்களுக்கு இந்த கோடிங் டீகோடிங்கோட ஃபுல் கான்செப்ட் நடத்தியிருப்பேன். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், ஒரு 30 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல அவைலபிள் இருக்கும், சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனல்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். அந்த கொஸ்டின் எடுத்து முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொரு சம்முமே நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ சம் ஓப்பன் பண்ணிட்டேன். முதல்ல நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து ஒரு சம்மா எழுதிட்டு சால்வ் பண்ணுங்க. இல்ல நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் ஆன் பண்ணிட்டீங்களா, கொஸ்டின் முதல்ல பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க ஓனா ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்து ப்ளே பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ்க்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஏன்னா கான்செப்ட் பார்த்தவங்களுக்கு நான் சொல்றதை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணா ப்ராக்டிஸ் இதுலேயே முடிஞ்சிடும். 30 கொஸ்டின் இருக்கு, தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணா இது போதும். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின் நான் திரும்ப சொல்றேன். ரீசனிங் குரூப் 2A எக்ஸாமுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருவேன். இப்போவும் என்னோட அந்த 83 வீடியோ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆப்டிடியூட் பார்ட் ஓவர், சரிங்களா? ஆப்டிடியூட்ல உங்களுக்கு எது கேட்பாங்களோ அது ஆல்ரெடி முடிச்சிட்டேன் டிஎன்பிஎஸ்சில, ஓகேங்களா? அதனால நீங்க எதை பத்தி யோசிக்க வேணாம். 3D வீடியோவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் அங்க இருக்கு. ஆப்டிடியூட் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இன்னொரு 17 வீடியோ அதுக்கு அடுத்து கொடுப்பேன், சரிங்களா? நான் உங்க ஸ்டார்டிங்ல சொல்றதுதான். ஏன்னா எனக்கு இது மட்டும் ஒர்க் இல்லை, இது நானே வந்து ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுக்குற விஷயம். அதை யூட்டிலைஸ் பண்றவங்க கொஞ்சம் மெச்சூர்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க 83 வீடியோ பார்க்காம 84 வீடியோ 84 85 என்ன வீடியோ இருக்கா தெரியுமா? அதுல என்ன கொடுக்க போறேன்னு தெரியுமா? தேவையில்லாம இருக்கிறத விட்டுட்டு இல்லாததே யோசிச்சு எல்லா விஷயமும் அப்படிதான் பண்றீங்க. 83 வீடியோல எவ்வளவு கண்டென்ட்டா கொடுத்துட்டேன். அதை நீங்க பார்த்தா நீங்க வரக்கூடிய போன குரூப் 4ல 27 கொஸ்டின் போட்டிருக்கலாம். நீங்க வேணா சொல்லுங்க, அதை எடுத்து பாருங்க. ஒரு கொஸ்டின் கூட நான் சொன்ன டாபிக் தாண்டி வந்திருக்குன்னு சொல்லுங்க, வந்திருக்காது. பட் அப்புறம் ஏன் தேவைப்படுது தேடிட்டு தேவையானதை விட்டுறீங்க. எப்பயுமே நமக்குள்ள இருக்கிறத வச்சு யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கரெக்டாக தான் கொடுத்துட்டு வரேன். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2 மெயின்ஸுக்குள்ள இதை முடிக்கணும்னு தான் என் டார்கெட். சில பேர் போற வே வச்சுக்கிட்டீங்கன்னா சில பேர் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா, பாதியில வந்துருமா, இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின். ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், சரிங்களா? இப்ப நேற்று வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சரியில்லை, கோல்டு, என்னால வீடியோ கொடுக்க முடியல. இப்பயுமே பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங் இருக்கு, பேச முடியல கண்டினியூஸா. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், அதனால தான் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ஈவினிங் ஒரு வீடியோ. அதை ஒரு நாள் ஸ்கிப் பண்ணதை அடுத்த நாள் நான் அதை ஃபேஸ் பண்றேன். அதனால என்ன ஸ்ட்ரகிள் ஆகுதோ அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ நீங்க உங்களுக்கு பிரச்சனையே எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. கான்ஃபிடண்டா சொல்லிட்டேன், உங்களுக்கு குரூப் 2A ரீசனிங் பார்ட் வீடியோல முடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன். அது போக பேட்ச் போய்கிட்டு இருக்கு, தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சா நீங்க பேசுற விஷயம் 4 பேருக்கு மோட்டிவேட்டடா இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க. கரெக்டான பாத்துல டிராவல் பண்ணுங்க. டிமோட்டிவ் முதல் விட்டுருங்க. மற்றவங்களையும் டிமோட்டிவ் பண்ணாதீங்க. டிமோட்டிவா பேசுறவங்க சொல்றதையும் நீங்க கேட்காதீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா, பாஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பேசுற டைம் இல்ல. கண்டினியூஸா உங்களுக்கு 30 கொஸ்டின், அதிகபட்சம் 30 நிமிஷம். நான் தெளிவா 40 நிமிஷத்துல முடிச்சு தரேன், சரிங்களா? அது மாதிரி ஸ்லோ வேணும் அப்படின்னா நீங்களே ஸ்லோ பண்ணி ஸ்பீடா கம்மி பண்ணி பாத்துக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாவே பண்ணி தரேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நீங்களுமே. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. A certain code language Madras is coded as Madras is written as DAMSER சொல்றாங்களா? இப்போ இதை நீங்க பார்த்தோன்னே என்ன சொல்றது பாருங்க. மெட்ராஸ் 1 2 3 4 5 6. இப்போ இங்க எப்படி மாறிடுச்சு? 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு, அடுத்து 6 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ மும்பை எப்படி குறிக்கலாம்? 1 2 3 4 5 6. இதே கோட் பண்ணுங்க. 3 2 1 6 5 4 இப்படி கோட் பண்ண எப்படி எழுதலாம்? MUM, ஆறாவது என்ன இருக்கு? IAB, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இத இப்படி பார்த்து நம்ம ஆன்சர் இப்ப எழுதிட்டோம். இது ஃபுல் சொல்யூஷன். இதை நான் ஸ்பீடா பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க யோசிச்சு பாருங்க. இந்த 2ஆ பிரிச்சு ரிவர்ஸ் எழுதிருக்காங்களா? அப்ப இங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா இந்த B தான் கடைசியில வருமா? சிம்பிள் தாட். இதை உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சுன்னா இங்க ஆப்ஷன்ல பாருங்க, M எங்க B கடைசியா இருக்கு? ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம், புரியுங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டினை ஸ்பீடா பண்ணணும். முதல்ல எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து ஸ்பீடா பண்ணணும். ரீசனிங்கோட மெயின் எய்ம் என்னன்னா ஒர்க் பண்ற கேண்டிடேட்டை, அதாவது எக்ஸாம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ற கேண்டிடேட்டை டைமை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது தான் ரீசனிங் கொண்டு வருவாங்க உள்ள, சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும்
நீங்க கொஸ்டினை ஸ்பீடா பண்ண கத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2 நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்கம்மா. அது மாதிரி நீங்க நம்ம பிடிஎஃப்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்ல லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க ரெண்டாவது கொஸ்டின். இஃப் இன் a certain code language browser is coded as or written as RESWORB சொல்றாங்களா? இப்போ இதுல என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. browser இது மேல நம்ம எழுதுன மாதிரி 1 2 3 போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 எத்தனை லெட்டர் இருக்கு? 4 5 6 7 லெட்டர்ஸ் இருக்கு. இதை நம்ம மாத்துறதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆர் இருக்கா? ஓகே, ஆருக்கு அப்புறம் இ இருக்கு, எஸ் இருக்கு, டபிள்யூ. அப்போ இதை இப்படியே மாத்தி இருக்காங்களா? 7 6 5 4 3 2 1. ஓகே, அப்ப டீச்சர் இதை மாத்தி இருந்தா கடைசி எழுத முடியும், டீல முடியுமா? லாஜிக்கலா யோசிச்சு இது ரெண்டும் இல்ல எலிமினேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப அது மாதிரி டீக்கு முன்னாடி என்ன வரும்? இ வரும். இங்க டீக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப இது இல்ல, இதுதான் ஆன்சர். இது ஸ்பீடா பண்றவே. இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். இதை நம்ம அப்படியே மாத்தி என்ன வரும்? ஆர், ஆருக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் ஹச், ஹச்சுக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் ஏ, ஏக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் டி. இப்ப அந்த ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சரை கொண்டு வர்றது ஒரு விதம், அதை எப்படி வேகமா கொண்டு வரணும் அப்படிங்கிறது அடுத்த விதம். இதை நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பீடா பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் நம்ம ஸ்லோவா பண்ணலாம். இதெல்லாம் நீங்க அப்படியே அடுத்த கொஸ்டின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. Earth is called as QPMZS. ஓகே, எர்த் இங்க ஹார்ட் கேட்டிருக்காங்களா? சரி, எர்த்ல இருக்க லெட்டர் எல்லாம் பாக்குறோம். இங்க இ இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு, டி ஹெச் இருக்கு. இங்க அந்த லெட்டரே இல்லையே, வேற வேறையா இருக்கு. ஆனா EARTH இந்த லெட்டர் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப இ இருக்கா? இ ஃபர்ஸ்ட் இருக்கு, பட் இங்க என்ன இருக்கு? கியூ இருக்கு. ஓகே, அப்ப இக்கு பதிலா கியூ போடலாம். அப்படி யோசிச்சு பாருங்க. டைரக்ட் கோடிங். ஏ இருக்கு, ஏக்கு பதிலா பி இங்க இருக்கு, ரெண்டாவது லெட்டர். இங்க ஆர் இருக்கு, ஆருக்கு பதிலா எம் இருக்கு, டி இங்க இருக்கு, டிக்கு பதிலா இசட் இருக்கு, அதுக்கப்புறம் ஹச் இருக்கு, ஹச்சுக்கு பதிலா எஸ் இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம செக் பண்ணலாமா? இங்க நமக்கு என்னது? ஹார்ட். அப்ப ஹச்சுக்கு பதிலா அங்க லாஸ்ட் என்ன இருக்கும்? எஸ் இருக்கமா? ஓகே, எஸ் ஹச்சுக்கு. அடுத்து இக்கு பதிலா கியூ எழுதலாம்ல, எஸ் கியூ. ஓகே, ஏக்கு பதிலா பி எழுதலாம். ஓகே, ஆருக்கு பதிலா எம் எழுதலாம். ஓகே, டிக்கு பதிலா இசட். இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. SQPMZ. ஆப்ஷன் டி இஸ் கரெக்டா? இதுக்கு பேர் டைரக்ட் கோடிங். ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டரை கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் இருக்கு. அதாவது இதுதான் கரெக்ட் எக்ஸாக்டா. இப்போ இந்த இடத்துல இதை சில பேர் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல 1 2 3 4 5 எழுதி இந்த 3 4 5 இங்க எப்படி மாறி இருக்குன்னு பார்த்து இதே மாதிரி இதை மாத்தி எழுதலாம். சரிங்களா? அது எப்போ தப்பாகும் அப்படின்னா, இந்த கோடிங் மீனிங் என்னன்னா, இப்போ இதெல்லாம் ஹார்ட்னு கொடுத்தாலும் நீங்க பண்ணிட்டீங்க. சரிங்களா? இதே இடத்துல HOT ஹார்ட்னு கேட்கறாங்கன்னு வைங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஹச்சுக்கு பதிலா எஸ், டிக்கு பதிலா இசட். இப்போ ஓ வந்து இதுல எங்கேயுமே இல்லையில. அப்போ இங்க பாருங்க, ஓ எங்கேயுமே இல்லைன்னா இந்த QPMZ இதெல்லாம் இல்லாம பின்னு ஒன்று வந்துருக்கணும் வைங்க. இப்போ STZ, SPZ, SBZ, SQZ இந்த மாதிரிலாம் இருக்கு ஆப்ஷன். இப்போ இந்த ஹார்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் இருந்தா நீங்க யோசிக்கிற வேலை இதை மாத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா நமக்கு இதுல இருந்து எதை எடுக்க முடியும்? ஹச்சுக்கும் டீக்கும் நமக்கு மீனிங் கொஸ்டின்ல இருந்து எடுக்கலாம். டீக்கு இசட்டையும் ஹச்சுக்கு எஸ்ஸையும் நம்ம எடுக்கலாம். அப்போ எஸ் இசட் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்போ இந்த மிடில் டேர்ம் தான் டிசைனிங் ஃபேக்டர். நமக்கு ஓ வந்திருக்கு, இங்க எங்கேயுமே ஓ இல்ல. அப்ப இல்லாத ஒன்னை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா பியும் இங்க இல்ல, அதை நம்ம வச்சுக்கலாம் ஆன்சர் வரலாம்னு சொல்லி. இப்ப கியூ வந்து இங்க இருக்குல்ல, இ இருந்தாதான் கியூ வரும். அப்ப இது எடுக்க முடியாது. இங்கதான் இ இல்லையே, இங்க இ இருந்தாதான் இங்க கியூ வந்திருக்கணும். ஸோ எடுக்க முடியாது. டி எடுக்கணும் அப்படின்னா இசட். ஸோ இசட் தான் டி எடுக்க முடியாது. பி எடுக்கணும் அப்படின்னா இங்க ஏ வந்திருந்தாதானே பி எடுக்க முடியும். இங்கதான் ஏவே வரலையே, ஹார்ட்ல ஓ தானே வந்திருக்கு. இது கிடையாது. இந்த மாதிரி நெகட்டிவ் டைப்லயே கொஸ்டின் கேட்க முடியும். ஓகேவா? எது இருக்குதோ அதை சூஸ் பண்ணணும். இல்லாத ஒண்ணுக்கு இல்லாத லெட்டரை சூஸ் பண்ணணும் ஹார்ட்ல, அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் அப்படி யோசிப்பாங்க, அதை மாத்தி எழுதுனா ஆன்சர் வருதுன்னு சொல்லி. இல்லாத ஒண்ணும் கேட்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க. என்ன மாடல்? NIL 3 லெட்டர் இருக்கு. ஆன்சர் எத்தனை லெட்டர் இருக்கு?
கொஸ்டின் 3 லெட்டர், ஆன்சர் 6 லெட்டர். அப்ப நம்ம என்ன லாஜிக்ல கொண்டு வரலாம்? முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அது மாதிரி எடுக்கலாமா? ஆன்சர் 6 இருந்தா எண்ணுக்கு முன்னாடி பின்னாடி பாருங்க எம், எண்ணுக்கு அப்புறம் ஓ, அந்த மாதிரி வருதா? எம்ஓ. ஓகே, அப்ப கோம்ப் எழுதுங்க. COMP கோம்ப். சிக்கு முன்னாடி பின்னாடி ஏ, சாரி பி, சிக்கு அப்புறம் டி, பிடி. நெக்ஸ்ட் ஓக்கு முன்னாடி பின்னாடி எம், NOP தானே, என் ஓக்கு அப்புறம் பி. எம், எம்முக்கு முன்னாடி எல், எம்முக்கு அப்புறம் என், எல்என். ஓகேவா? அடுத்து பிக்கு ஓ, பிக்யூ, ஓக்யூ. சாரி, கோம்ப். பி கிடையாது, கோம்ப். பி. பிக்கு முன்னாடினா ஏ, பின்னாடி சி. இதை வச்சு நம்ம யோசிங்க. பிடி, என்பி, எல்என், ஏசி எங்க இருக்குன்னு பாருங்க. பிடி, என்பி, எல்என், ஏசி. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ இது வந்து நியர்பை லெட்டர்ஸ், அந்த கான்செப்ட். நியர்பை லெட்டர், ஃப்ரண்ட் பேக். எடுத்த ஆன்சர் வருதா? கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. எல்லாம் ஈஸி தான், பட் எல்லா மெத்தடும் யோசிக்க கத்துக்கணும். வேகமா சால்வ் பண்ணிட்டே போகணும். LUTE, லியூட், LUTE அப்படிங்கிறது மியூட்னு சொல்றாங்க. FATE, ஃபேட் அப்படிங்கிறது கேட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொல்றாங்க. இப்போ UTE, அதாவது இங்கே எடுத்துக்கலாமா? இந்த UTE 3 லெட்டர், UTE அப்படியே இருக்கு. இங்கேயும் ATE. அப்போ LUE அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், மாறல, அப்படியே வந்திருக்கா. வேற என்ன மாறி இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் லூட்ல எல், அடுத்து எம். எல்லுக்கு அப்புறம் தானே எம். எல் 12, எல் 12, எம் 13, அப்போ 1. எஃப் வந்து 6, ஜி வந்து 7, அப்போ +1. அப்போ பி வந்து 2 +1 எனக்கு சி. அப்போ ஆன்சர் க்ளூ, CLUE, க்ளூ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெட்ராஸ் NBES. இப்போ ஒரு கோட் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு முதல் டக்குன்னு தெரியல, நம்பரா மாத்துங்க. மெட்ராஸுக்கு எம் எத்தனை? 13, ஏ 1, டி எத்தனை? 4, 6 18, ஏ 1, எஸ் 19. இங்க ஆன்சர் என் 14, பி 2, இ 5, எஸ் 19, பி 2, டி 20. அப்ப எல்லாமே என்ன இருக்கு? +1 +1 +1 +1. அப்ப இது என்ன மெத்தட்? இன்க்ரீசிங் ஆர்டரா? +1. அப்ப +1ல பண்ணா இங்க ஆன்சர் என்ன வரும்? இந்த கொஸ்டினை யோசிங்க. பாம்பே. பாம்பேக்கு +1 என்ன வரும்? பிக்கு அடுத்து சி, ஓக்கு அப்புறம் ஓ வந்து 15, 16, பி, எம் 13, என் 14, பி 3, சி பி 2, சி 3, ஏ 1, பி 2, ஒய் 25, இசட் 26, CPN, CBZ. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். பி ஃபார் பாம்பே. இங்க கொஸ்டின் பாம்பே, கன்ஃபியூஸ் ஆகலாம். பிங்கிறது இந்த அப்ரிவேஷன் சொன்னேன். பி ஃபார் பாம்பே, சி ஃபார் சென்னை, டி ஃபார் டெல்லி. ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ நமக்கு பியும் டியும் ஒரே மாதிரி இருக்கும், சில பேர் கேட்கும். அதனால பி ஃபார் பாம்பே, டி ஃபார் டெல்லின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது அப்ப என்ன மெத்தட்ல இருக்கு? இன்க்ரீசிங் ஆர்டர். நம்ம ரெண்டாவது டைப்பை பார்த்தோம்ல, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் லெட்டரா மாத்தி வேகமா பண்ணணும். முடிச்சுட்டு ஆன்சர் செக் பண்ணி கூட பண்ணுங்கம்மா, உங்களுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ். ஃபிஷ்ஷுக்கு EHRG, முதல்ல அதை வெரிஃபை பண்ணலாமா? ஃபிஷ் FISH நம்பர் எழுதுங்க. நம்பர் எடுத்ததுனாலே போதும். FISHனா F6, I9, S19, H8. இங்க கேட்டது EHRG. E எத்தனை? 5, H8, R18, G7. ஆக்சுவலா என்ன பேட்டர்ல வருதுன்னு பாருங்க. எல்லாமே -1. 5ல 1 கழிச்சா 6, 9ல 1 கழிச்சா 8, -1. அப்ப ஜங்கிளுக்கு மேல லெட்டர் எழுதலாம். ஜங்கிள் அப்படிங்கிறது J10, U21, N14, G7, L12, E5. -1 எவ்வளவு வரும்? 9, 20, 13, 6, 11, 4. அப்போ 9க்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் I9. அப்போ இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். இப்ப லாஸ்ட் வந்து பாருங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்பீடா பண்றது செக் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா KD, F, அதுக்கு முன்னாடி இங்க N இருக்கு, இங்க M இருக்கு. இங்க வேரி ஆகுது. அப்ப இந்த இடத்துல மூணாவது என்ன இருக்குன்னு பாருங்க. 13 என்னது? M. அப்போ இந்த எண்ணை கேன்சல் பண்ணிட்டு M டிக் பண்ணிடலாம். இது ஸ்பீடா பண்றவே. இப்ப நீங்க ஒண்ணு எழுதிக்கோங்க.
20 லெட்டர் T20, M, 6 என்னது F, 11 எடுத்தோம்னா K11, இது D. ஆன்சர் கரெக்டான பாருங்க. IT, MBF, KD. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பார்த்து 2 எலிமினேட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த 1 எடுக்கும்போது எங்க வேரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்துடலாம். இதுதான் லாஜிக். சரிங்களா? இப்படிதான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ட்விங்கிள் அப்படின்றதுக்கு SVHOJ. ஓகே, நம்ம முதல்ல செக் பண்ணலாமா? ட்விங்கிள்கான லெட்டரை முதல்ல எழுதுங்க. TW, T20, W23, I9, N14, K11, L12, E5. இதை வச்சு இப்ப கேட்டுக்கிறது S எத்தனை? S19, V22, H8, O H வந்து 8, O வந்து பாத்தீங்கன்னா 15, J10, K11, D4. ஓகே, இப்ப இந்த லெட்டர் ஃபுல்லா நல்லா பாருங்க. எழுதியிருக்க லெட்டர் ஃபுல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த லெட்டர்ல உங்களுக்கு எங்க என்ன வேரியேஷன் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே -1, -1, -1. ஆனா சென்டரை மட்டும் பாத்தீங்களா +1. இப்ப நான் பார்க்காம விட்டு நம்ம எல்லாமே டிகிரீஸ் போட்டக்கூடாதுல்ல, அந்த ஆப்ஷன் இருக்கும். அப்ப நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல +1 எங்க இருக்குன்னு யோசிக்கணும். மத்த எல்லாம் -1 தான், பிரச்சனையே இல்லை. ஸோ அப்ப இந்த எஸ்க்கு முன்னாடி நார்மலா யோசிச்சோன்னு வைங்களேன். நம்மளுக்கு கொடுத்தது ஃபில்டர்ஸா, ஃபில்டர் F 6னா என்ன ஒரு ஆன்சர்? 5. அப்படியே யோசிச்சு ஆன்சர் எழுதிடலாம். I வந்து எத்தனை? 9. அப்ப 8 என்னது? H. 8ன்னு போடுறத Hன்னு போட்டா கூட ஓகே தான். H Hன்னு வரும்போது இந்த 2 எலிமினேட் பண்ணி விடலாமா? இப்போ நான் இதை ஃபுல்லா பார்க்கல, இதுக்கடுத்து எதை பாக்குறேன்னு பாருங்க. Kக்கு அப்புறம் நடுவில் என்ன இருக்கீங்க? S இருக்கு, இங்க U இருக்கு. இங்கதான் லாக் ஆவாங்க எல்லாரும். கரெக்டா இந்த பாயிண்ட கரெக்டா கண்டுபிடிச்சவங்க எழுதும்போது +1 போடணுமா? நமக்கு இங்க ஃபில்டர் T வந்து இத்தனை 20. 20ல +1 பண்ணா என்ன வரும்? 21. 21 என்னது? U தானே வரும். அப்போ S கிடையாதுல ஆன்சர். S 19. அப்போ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். இப்படி டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போறது பெஸ்ட். ஏன்னா நம்ம இங்க உட்காந்து 7 நம்பரையும் பார்த்து 7 எழுதுறதை விட இப்ப கரெக்டா செக் பண்ணும்போது 2 ஆன்சர்ல 2 எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்னது? எல்லாமே மைனஸ் தான், ஆனா மிடில் மட்டும் பாருங்க பிளஸ். இதை சில பேர் 3 பார்த்துட்டு சோம்பேறித்தனப்பட்டு அடுத்து பார்க்காம விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க சால்வ் பண்றப்போ எல்லாமே மைனஸ் தான், இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். இப்போ அப்ப எல்லாமே மைனஸ் கிடையாது, மிடில்ல +1 வரும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா ஸ்பீடா பண்ற சில பேர் தப்பு பண்ற இடம் இது. 3 பார்ப்போம், மைனஸ், அப்போ இது டிக்ரீசிங்கா தான் இருக்கும், ஃபுல்லா மைனஸ் எடுத்திருப்போம். சரிங்களா? சோ ஒருவேளை முதல் 3 மைனஸ்ல இருந்து பின்னாடி 3 பிளஸ்ல கூட இருக்கலாம், ஆல்டர்னேட்டிவ். அப்படிங்கிறப்ப நம்ம செக்அப் பண்றோம் இல்லைங்களா? அந்த செக்அப் பண்றதுல எல்லாத்தையும் பண்றது பெஸ்ட்டுமா. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து எழுதும் போது கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் செக் பண்றப்போ எல்லாத்தையும் எழுதி முதல் செக் பண்ணிடணும் என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம யோசிச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. ரோடு ROAD. ரோடுக்கானது நம்ம என்ன எழுதலாம்? 18R, O வந்து 15, A1, D4. ஸோ இங்க வந்து பாருங்க URDG. U வந்து 21, R 18, D வந்து பாத்தீங்கன்னா 4, G வந்து 7. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எவ்வளவு கூடி இருக்கு? +3, +3, +3, +3. ஓகே, ஸோ அப்போ இதுல நம்ம +3 மாடல். இப்போ ஸ்வான் S வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருது? S 19, W 23, A1, N 14. இப்போ 19 கூட 3 கூட்டினீங்கன்னா 22. இது கூட 3 கூட்டினா 26, 4 17. அப்போ 22 வந்து என்னது? V. 22 V, 26 Z, 4 D, 17 Q. V Z D Q. Option B is exactly correct. Okay. அடுத்து போலாமா? அப்படியே பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்ன மெத்தட்ன்றதை எழுதுங்க. ப்ராப்பரா எழுதி வச்சீங்கன்னா திரும்ப நீங்க நோட்ஸ் எடுத்து பாக்குறப்போ உங்க நோட்டு ப்ராப்பரா போதும். ஏன்னா 10 மாடல் 12 மாடல் நடத்தினேன். 12 மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதுல ஒரு 10, மொத்தம் எத்தனை ஆச்சு? இதுல ஒரு 30, 42 கொஸ்டின் ஆச்சு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. Production is written as. ஓகே, கொஸ்டின் மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன் இஸ் ரிட்டன் அஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்க? ப்ரொடக்ஷன் இஸ் ரிட்டன் அஸ். அந்த வார்த்தையை தெளிவா ரீட் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவா ரீட் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் இஸ் ரிட்டன் அஸ் அதை எப்படி சொல்றாங்க?
கியூ கியூ. ஓகே, நம்ம அப்போ இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்ல. முதல் நம்ம எப்பவும் போல எழுதுவோமா, நம்பரா லெட்டரா வந்து நம்பரா மாற்றி எழுதிக்கலாமா. ப்ரொடக்ஷனுக்கு பி எத்தனை, பி 16, ஆர் 18, ஓ 15, டி 4, யூ 21, சி 3, டி 20, ஐ 9, ஓ 15, என் 14, எஸ் 19 இருக்குது. இதோட ஆன்சர் பாருங்க, கியூ 16, மறுபடியும் கியூ 16, பி கியூ 17, கியூ 17, பி 16, சி 3, 20, வி 22, வி 22, வி 22, இ வந்து பாத்தீங்கன்னா 5, ஹச் பி எம்டி, ஹச் வந்து 22, இ 5, யூ 21, ஹச் வந்து 8, பி வந்து 16, எம் 13, டி 20. ஓகே, மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்படி 11 வரும்போதே மிடில மட்டும் பாருங்க, முன்னாடி 5 பின்னாடி 5 விட்டுருங்க. இப்போ அதை யோசிச்சு பாருங்க என்ன பேட்டர்ல இருக்குன்னு சொல்லி. +1 -1 +1 -1 +1, மறுபடியும் +1 -1 +1 -1 +1, சென்டர்ல மட்டும் +2. இது பேட்டர்ன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி யோசிக்கலாம், கொஸ்டினை யோசிக்க தெளிவா. நம்ம கொடுத்துருக்கிறது ஓஆர், இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப இதுல மிடில் லெட்டர் எங்க வரும், 1 2 3 4 5. டி எடுத்துக்கோங்க, டி வந்து 20. அப்போ 21 22 இந்த இடத்துல வி வரும் சென்டர்ல 1. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இன்னொன்னு மொதல் +1 தானே, ஓ 15. அப்படியே இதுல இருந்து யோசிங்க, ஓ 15னா 16 என்னது, ஓக்கு அப்புறம் பி, பில ஆரம்பிக்கணும். அப்ப இது ஆன்சர் இல்ல, 1 எலிமினேட் பண்ணியாச்சா, 1 எலிமினேட்டட். சரிங்களா. ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா -1. அப்போ ஆர் வந்து 18, 17 என்னது, கியூ, பி கியூ அப்படின்னு வர்றப்போ இது எலிமினேட்டட். எஸ் இருக்குல்ல, ரெண்டை தூக்கியாச்சு. இப்போ மிடில்ல +2 வரணுமா, இப்போ 20, அப்போ 22 மிடில்ல வி வரணும். ஒரு 3 லெட்டர் தள்ளி வி வருதான்னு பாருங்க, 3 லெட்டர் தள்ளி சென்டர்ல வி இங்க வந்திருக்கா. ஓகே, இங்க 3 லெட்டர் தள்ளி சென்டர்ல யூ வந்திருக்கு. ஓகே, இது கேன்சல். ஸோ ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா. இப்படிதான் ஒரு சொல்யூஷனை டக்குன்னு யோசிச்சு வேகமா எடுக்கணும். இதை உங்களுக்கு எழுதி சொல்லி கொடுத்ததுக்கு தான் டைம் ஆச்சு. இதை நான் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆட்ல இருந்தாலே மிடில பார்க்கணும். கண்டிப்பா மிடில்ல +2 வச்சிருப்பாங்க. எங்கேயாவது +1 -1 +1 -1 மாறிட்டே வருது, மிடில்ல +2 வந்துருது இல்ல. அப்ப அந்த +2 வந்து வியா யூவா, இதை வச்சு நம்ம கொஸ்டினை முடிச்சு விட்டுலாம். மத்தெல்லாம் சும்மா அவுட்லைன் தான், எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் உங்களுக்கு ட்விஸ்ட். அதை கண்டுபிடிச்சா முடிஞ்சது கொஸ்டின். மற்றபடி இல்லை நான் எல்லாமே எழுதுறேன் அப்படின்னா இந்த பேட்டர்ல எழுதுங்க, ஆன்சர் கிடைக்கும். +1 -1 பேட்டர்ல. 11, கொஸ்டின் நம்பர் 11. If mind is coded as, okay, மைண்ட் என்ன லெட்டர், மைண்டுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. எம் வந்து 13, இங்கே எழுதிக்கலாம் இடம் இருந்தா 13 9 14 4. இங்க கே 11, ஜி 7, எல் 12, பி 2. ஆக்சுவலா எல்லாமே பார்த்தா எவ்வளவு கம்மியா இருக்கு, 2 2 2 2 2 கம்மியா இருக்கா. ஸோ அப்ப இங்க ஆர்கியூ இதுக்கும் பாருங்க 1 25 18 16 7 5 எல்லாம் 2 கம்மி தான். அப்ப அப்படியே எடுத்துலாமா டயக்ராம். டி வந்து எத்தனை 4, அப்ப 2 கம்மினா பி வருமா. எல்லாமே பில இருக்கான்னு பாருங்க, 2 தூக்கி விடலாமா. இப்படி முதல்ல எலிமினேட் பண்ண கத்துக்கணும், அப்பதான் வேகமா பண்ண முடியும். சரிங்களா. அதுக்கடுத்து இந்த இடத்த யோசிங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த இடத்துல 3வது ஒய் இருக்கா, இங்க 4வது பாருங்களேன் இ இருக்கு, இங்க 4வது என்ன இருக்கு, பி இருக்கு. அப்ப 4th இடத்துல என்ன இருக்கு, ஜி, ஜி 7 தானே. 7ல -2 பண்ண எத்தனை வரும், 5 தான் வரும். எல்லாமே -2 தானே. 7ல -2 பண்ணா 4வது இடத்துல 5 வரும், 4வது இடத்துல இ வரணும். இங்க வந்து பார்த்தா பி வந்திருக்கா, இங்க தானே இ வந்திருக்கு. ஸோ அப்ப இது தப்பு, இது கரெக்ட். ஸோ இதுதான் ஈஸியா பண்ணக்கூடிய வே. ஏன்னா உங்களுக்கு கான்செப்டை கிளியரா நான் எங்க சொல்லிட்டேன் அப்படின்னா கான்செப்ட் கிளாஸ்ல சொல்லிட்டேன். இப்போ இந்த கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு 2 விதமா நான் டீச் பண்ணணும். ஒன்னு கான்செப்டும் உங்களுக்கு புரியணும், அதுதான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறது நம்பர் போட்டு. ரெண்டாவது எப்படி ஸ்பீடா பண்ணணும்னு சொல்லணும், அப்பதான் நீங்க எக்ஸாம்ல ஸ்பீடா பண்ண முடியும். இப்போ இந்த 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்களேன், 5 கொஸ்டினுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ். ஓகேவா. இந்த 5 கொஸ்டினை 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஃபெயிலியர். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணவும் கூடாது, ஸ்லோவா பண்ணவும் கூடாது. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் எப்படி எல்லாம் வேகமா பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ட்ரிக் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் அப்படியே ஃப்ளோல கத்துக்கோங்க. இதே கொஸ்டின் நீங்க பாஸ் பண்ணிட்டு பண்ணுவீங்கல்ல, நீங்க எவ்வளவு இருந்தா பண்றீங்கன்னு பாருங்க. இப்போ நான் சொல்லித்தர விதத்தை ஸ்பீடா பண்ணா எப்படி யோசிச்சு பாருங்க. இதோட டபுள் ஸ்பீடா நான் பண்ணுவேன். பட் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக ஸ்லோவா பண்றேன். ஓகேவா.
கரெக்டாக புரியும் நினைக்கிறேன். ரீசன் இங்கே கொண்டு வந்து புரிய வைக்கிற விதம் தான் கொஞ்சம் கஷ்டம் ஆப்டிடியூட விட. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனால நீங்கள் பாருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது இன்னும் சேஞ்சஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, நீங்கள் சொல்றதை பொறுத்து மாற்றிக்கலாம். டைமிங் நீங்கள் சொன்னீங்க 40 நிமிஷத்துலேருந்து 1 hour வரைக்கும் டைமிங் மாற்றிட்டே இப்போ. பட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வெளியே கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ இதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றப்போ உங்களுக்கு டைமிங் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நீங்கள் ஓகே 1 hour வீடியோவையும் நீங்கள் 20 minutes பார்த்த ஸ்பீடில் பார்க்குறீங்க, நல்லா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது, நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் 1 hour வீடியோ தான் கொடுப்பேன். பட் நீங்கள் பார்க்குறத குறைச்சிட்டீங்க, ஸ்ட்ரென்த் குறையுது அப்படின்றப்போ அப்போ நிறைய பேருக்கு யூட்டிலைஸ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படிதான் யோசிப்பேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. டைகர் என்ன சொல்லியிருக்காங்க? GRTVI. அப்போ டைகர் முதல் எழுதியோம். டி அப்படிங்கிறது 20 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? 20 9 7 5 18. GRTயா? G எத்தனை? 7. G வந்து 7, R வந்து 18, T வந்து 20, V வந்து 22, I வந்து 9. அப்ப இதுல என்ன கோடு வந்திருக்குன்னு பாருங்க. இது ஆக்சுவலா 13 கூடி இருக்கு, இது 9 குறைஞ்சிருக்கு, 9, இது 13. ஓகே, இப்ப நம்ம நம்பர் மாறி மாறி வருதா? நம்ம இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை டைரக்ட் கோடிங்கா இருந்தா, இப்போ எக்ஸாம்பிள் TIGER தானே. இப்போ டீக்கு பதிலா G, ஐக்கு வந்து R, டீக்கு G, இப்படி இந்த மாதிரி. ஜிக்கு வந்து T, E வந்து V, R வந்து I, இப்படி இருக்கலாம்னு யோசிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன லாஜிக் யோசிக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. கூட்டுனா 27 வருதா? எஸ். அப்போ இது என்ன லாஜிக்ல வந்துருச்சு நமக்கு? பேர். பாத்தீங்களா? பேர் ஆஃப் லாஜிக். கூட்டுனா 27 வருது இல்ல? அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம எழுதி வர்றப்போ ஏபிசிடி வரிசை எழுத சொன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ல 7வது லெட்டரா G, அப்படியே பின்னாடி இருந்து வரிசை சொன்னீங்கன்னா 7வது லெட்டரா என்ன வரும் பார்த்தீங்கன்னா T வரும். இங்க 20, இங்க 7, கூட்டுனா 27. இதுக்கு பேர் தான் பேர். இப்போ நம்ம இங்க பேர் எடுப்போமா? இதுக்கு பேர் என்ன வரும்? H வந்து 8, M 13, G 26, P வந்து 16, V வந்து 22. இப்போ 27 வரணும்னா இது கூட 19, இது கூட 14, 1, 16 கூட 11, 22 கூட 5, இப்பதான் 27 வரும். அப்ப கூட்டினா என்ன வரும்? 19வது லெட்டர் S, 14வது லெட்டர் N, 1வது லெட்டர் A, 11 K, 5வது லெட்டர் E. ஸ்னேக் இருக்கு ஆப்ஷன் பாருங்க. SNAKE. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இது வந்து பேர் ஆஃப் லெட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏக்கு பேரு Z, பிக்கு பேரு Y, இந்த மாதிரி பேர் பார்த்து எழுதுற மாதிரி. சரிங்களா? 12 கிளியரா பாத்துக்கோங்க. எல்லா மாடலுமே வந்துடும் உங்களுக்கு. 13 கிளாக். ஸோ இதுல நம்ம யோசிங்க. சி வந்து 3ஆவதா, எல் வந்து 12, ஓ வந்து 15. இங்க பாருங்க எக்ஸ் எத்தனை? 24, 15, எல் 12. அப்போ கூட்டும் போது 27 வருதுல்ல? 3 + 24, 12 + 15, 15 + 12, மொத்தம் 27 வருதா? இப்போ எல் 12, எல்லுக்கு என்ன பண்ணும்? ஓக்கு எல், டி 20னா G7, யூ வந்து எத்தனை? 21, 21னா 6 கூட்டணுமா எஃப், எஸ் 15, எல் 12, எஸ் வந்து 19, அப்ப ஹச் 8. OLGFH, OLGFS. ஆப்ஷன் பி இஸ் கரெக்டா? பேர் ஆஃப் லெட்டர்ஸ். சரிங்களா? 13. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனிக்கு என்ன சொல்றாங்க? G7. G வந்து 7வது லெட்டர் ஓகே, இ வந்து 5வது லெட்டர் ஓகே, எம் வந்து 13 தானே வரும், 18 இருக்கா? தப்பு. இது வந்து கரெக்ஷன் மிஸ்டேக்கா? ஓகே, ஜி கரெக்ட் தான். ஆர் இருக்குல்ல? இ வந்து ஓகே 5, ஆர் வந்து 18, எம் இருக்கு பாருங்க. அடுத்து எம் வந்து 13, ஏ வந்து 1. அப்ப டைரக்டா வருது. பிரான்ஸ் எழுதிக்கலாம்ல? எஃப் எத்தனை லெட்டர்? 6, ஆர் எத்தனை? 18, ஏ 1, என் 14, சி 3, இ வந்து 5. இந்த ஆப்ஷன் இருக்கா? 3, 5. 3, 5ல முடிகிற ஆப்ஷன் பாருங்க. இங்க இல்ல. 3, 5, 3, 5 இல்ல, 3, 5 இல்ல. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டா? டைரக்ட் கோடிங் நம்பர்ல. சரிங்களா? லெட்டர் முடிச்சு இப்ப நம்பருக்கு வந்துட்டோம். அப்படியே நம்பர்ல டைரக்டா கோட் பண்ணிருக்காங்க, எதுவும் ஆபரேஷனே பண்ணாம. இப்போ 7 இஸ் கோடட் அஸ். யோசிங்க. 7 இஸ் கோடட் அஸ் CBRT. 7 எப்படி கோட் பண்றாங்க? CBRT 343. ஏதோ நம்பர் இருக்கு, சில லெட்டர்ஸ் இருக்கு. ஓகே,
அப்புறம் 9 எப்படி கோட் பண்றாங்க? 9 எப்படின்னு கேக்குறாங்களா? ஓகே, சிபிஆர்டி. 343. இப்போ இதுல நம்ம எதை யோசிக்க முடியும் அப்படின்னா, சிபிஆர்டி இதை மாத்த முடியாது. ஓகே, அப்ப சிபிஆர்டி லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிபிஆர்டி லெட்டர் எங்க இருக்கு? இப்போ 3 இடத்துல சிபிஆர்டி 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 தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 343 என்னதுன்னு யோசிக்கிறோம். 7 கியூப் எவ்வளோ? 343 தானே. அப்போ 9 கியூப் எவ்வளவு வரும்? 729. இப்போ 729 முடிகிற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இந்த கியூப் வேல்யூ வச்சு முடிச்சாச்சா? அப்ப லெட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்பர்ல மட்டும் நமக்கு அந்த கான்செப்ட் புரியணும். கியூப், ஸ்கொயர் இங்கே யூஸ் ஆகுது பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி 19 19 3. ஓகே, அப்ப நம்ம இதை 3 3 பிரிக்கும் போது ஒரே லெட்டர் வருது இல்ல. இப்போ எஸ் வந்து எத்தனை நார்மலா? 20. இந்த எஸ்ஸுக்கு ஒரு 20, இது வந்து ஒரு 3. சரிங்களா? ஓகே, அப்போ 19 19 3னா இது ரெண்டுலையும் -1 இங்க எதுவுமே பண்ணல. அப்ப பி வந்து எத்தனை? 2 2 3. அப்ப இதுல -1 -1 0 பண்ணோம்னா 1 1 3 வரணும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? 1 1 3 நம்பரா மாத்தி ஃபர்ஸ்ட் ரெண்டுல -1 பண்ணிருக்காங்க. அது மாதிரி மாத்த தெரியும், நமக்கு மாத்தி உடனே பண்ண தெரியும். இப்போ இ வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அமெண்ட்மெண்ட் இ வந்து 5ன்னு கொடுத்தாச்சா? அமெண்ட்மெண்ட் ஸ்பெல்லிங் பாருங்க, ஏ 1, எம் 13, இ 5, என் 14. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எழுத தெரியணும். டி 4, எம் 13, இ 5, என் 14, டி 20. ஃபுல்லா கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 5 4 9, 9 9 18, 18 + 4 22, 22 + 4 26, 26 + 3 29, மிச்சம் 2, 2 1 3 4 5 6 8 89. அப்ப கூட்டுனா ஆன்சர் இங்க வந்துருச்சு. அப்ப செக்ரட்டரி கூட்டுங்க. எஸ் எத்தனை? 19, இ 5, சி 3, ஆர் 18, இ 5, டி 20, ஏ 1, ஆர் 18, ஒய் 25. கூட்டினா என்ன ஆகும்? 9 1 10, 5 3 8 8 8. நீங்க இந்த மாதிரி 10 10 கூட கூட்டிக்கலாம். 5 10. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, 3 8 11, 3 8 11, 5 8 13. ஸோ 11 13 24, 24 + 10 34, 34 + 10 44, 44க்கு 4. இப்போ 4 வரும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு 4ல. ஸோ முடிஞ்சது. இப்போ 4 மிச்சம் இருக்கா? 4 2 6 7 8 9, 9 + 2 11. ஸோ 114. கூட்டி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17. கோடிங்ல சம் பாரு, சம் கோடிங், நம்பர் கோடிங்ல சம். இப்போ இது பாருங்க, ஏ வந்து 26ன்னு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கோடு. அப்ப ஏ 26னா தலைகீழா எடுத்து பார்க்கணும். நமக்கு ஏ வந்து நார்மலா 1, அது கூட எதை கூட்டினா 27 வரும், அதான் தலைகீழா வரும். 26. சரிங்களா? ஏ 26. இப்போ எஸ்யூஎன், எஸ்யூஎன். எஸ் வந்து நார்மலா பார்த்தா 19, தலைகீழா பார்த்தா 8. யூ நார்மலா பார்த்தா 21, தலைகீழா பார்த்தா 6. என் நார்மலா பார்த்தா 14, தலைகீழா பார்த்தா 13. இதை கூட்டினா எவ்வளவு வருது? இது 3ஐயும் கூட்டினா 27 வருதா? அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல கூட்டிட்டாங்க. இப்போ கேட் சிஏடி நார்மலா பார்த்தா 3 1 20, தலைகீழா பார்த்தா 24 26 7, 26 24 50, 50 + 7 57. சி இஸ் கரெக்ட். ஓகேவா? அடுத்து புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின், கேட்டு பேட்டு பால் கேட்குறாங்களா? கேட்டு பாருங்க 23. இது நம்ம பார்த்தோன்னே சொல்ல முடியும்ல. 2, இது ஒரு 1, இது ஒரு 20. கூட்டினா 23 ஆச்சுல்ல. ஸோ அப்போ அதை வச்சு பால் சொல்லுங்க. பால் பி ஏ எல் எல் 2 1 எல் 12, இந்த எல் ஒரு 12. 2 1 3, 3 + 12 15, 15 + 12 27. ஆப்ஷன் ஏ இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டா நம்ம என்ன வே அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா ஸ்பீடா பண்ணலாம். முதல்ல காலையில சொன்ன கான்செப்ட் பார்க்காத முதல்ல அதை பாத்துருங்க. சரிங்களா? கான்செப்ட் கிளியரா புரிஞ்சதா, என்ன வேணுங்கிறத அதுல சொல்லுங்க. அடுத்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு டிராபேக்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாலும் சரி, ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி ஒரு விஷயத்த எப்படி கத்துக்கிட்டனோ அதை அப்படியே டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா கூட சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதவங்களும் புரிஞ்சுக்கணும்ன்றது நான் சொல்றேமா. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸா இருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி சம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே இது பண்ணுங்க.
அந்த சம்முக்கான ஆன்சர் நம்ம சொன்ன கான்செப்ட்லேயே இருந்துச்சுன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். உள்ள இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவேன். அப்படி இல்லை புதுசா ஏதாவது சொல்றீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோல அதை பத்தி நான் பேசுவேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பேசுவேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு கீழே. இப்போ நிறைய கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, நம்மளோட நிறைய கமெண்ட்ஸ் பண்ணவங்க யாருன்றத பாக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ நாளைக்கு அவங்க பேர் சொல்றேன். ஒரு 4 பேர் நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் 83 வீடியோ பிளஸ் இந்த போட்டுக்க ஒரு 3 வீடியோ சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 90 கமெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் நாளைக்கு நான் சொல்றேன். ஸோ அவங்க வந்து அடுத்த கோர்ஸ்ல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஈகரா படிக்கிறீங்க. டெய்லி நான் வீடியோ போட்டேன், கரெக்டா வீடியோ போட்டு 1 ஹவர்ல பாத்துறீங்க எல்லா வீடியோ. அந்த கமெண்ட்லயே நமக்கு தெரியும்ல, ரிப்பீட்டடா பார்த்துட்டு வர்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கோர்ஸ்ல நீங்க ஃப்ரீயாவே நம்ம இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ மேக்ஸ் கிளாஸ் இது போக நீங்க வேற ஏதாவது கிளாஸ் உங்களுக்கு ஜிஎஸ்ஓ ஏதாவது வேணும்னா 50% டிஸ்கவுண்ட்ல நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரெகுலரா படிக்கிறீங்க, ரெகுலரா நீங்க உங்களோட ஃபீட்பேக்கே சொல்றீங்க. அதுல ஒரு ஃபீட்பேக் கூட நெகட்டிவா சொன்னீங்க, ஏத்துக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்கல. அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்த நாள் அதுக்கான ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க படிங்க, எனக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஏன்னா நீங்க 100 பேர் நீங்க பாக்குறீங்க, நாளைக்கு அதே 100 பேர் பாக்குறீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 60 பேர் பார்க்கலாம், 40 பேர் வேற ஒர்க்கை பார்த்துட்டு அடுத்த நாள் பார்க்கலாம். நீங்க ஒர்க்கை மாத்தி டிவியேட் ஆகி போறப்போ அது என்னை அஃபெக்ட் பண்ணாது. ஆனா நான் ஒரு ஒர்க் இருக்கிறப்போ அந்த ஒர்க்குக்காக நான் போறப்போ இங்க ஒரு வீடியோ டிலே ஆகுது, உங்களை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ஆல்டர்னேட் ஷெடியூல் ஒன்று வேணும்ல. ஸோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹாப்பி. ஒருத்தவங்க ரெகுலராக ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுவும் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற சின்ன ஆஃபர். ஸோ நீங்க கண்டிப்பா அடுத்து போடக்கூடிய மேக்ஸ் பேட்ச் குரூப் 4 பேட்ச்ல உங்களை ஆட் பண்றேன். வீடியோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கு அவங்க பேர் சொல்றேன். ஒரு 4 பேர் நோட் பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு நான் சொல்றேன், சரிங்களா? எடுத்து வச்சிருந்தேன், நீங்க நான் பார்க்கல, வீடியோ கொஞ்சம் அவசரமா கொடுக்கறதுனால அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்ல அபோவ் 50 வீடியோக்கு மேல கமெண்ட் பண்ணவங்க, ஏன்னா இப்போ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. யாரெல்லாம் அதிகமா நமக்கு கமெண்ட்ஸ் பண்றாங்க, நம்மளை என்கரேஜ் பண்றாங்க, இதை வந்து நம்ம டீம்லயே சொல்லியிருந்தேன். அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. அதை ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அதுக்கு என்ன தீர்வுன்றதை பார்க்கணும். ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு நாள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறதை விட நம்மளை ரெகுலரா ஃபாலோ பண்ணி நம்மளால அவங்க சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பெஸ்ட்டா கொடுத்துடணும். ஒன்று நம்ம கோர்ஸ்ல ஆட் பண்ணி அவங்களை படிக்க வச்சிடணும். இல்லைன்னா அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை அடுத்த வீடியோவா கொடுக்கணும். 100 பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ நமக்காக சில பேர் வந்து பார்த்து நம்மளை வச்சு அவங்க பாஸ் பண்ணணும்னு நினைச்சு நம்மளை மட்டுமே நோக்கமா வச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்றேன், சரிங்களா? அடுத்த சோர்ஸ் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது மாதிரி ஜனவரில இருந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போற 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதுக்கான டீடைல்ஸா அடுத்த வீடியோ சொல்றேன். உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? டீர் 12215 எப்படி எழுதலாமா யோசிக்க ஃபர்ஸ்ட். பாஸ் பண்ணி எழுதுங்க, அதுக்கப்புறம் எடுத்து சொல்லுங்க. டி டி அப்படிங்கிறது 4வது லெட்டரா, இ வந்து 5 ஆர் வந்து 18. ஓகே, 4 5 5 18. இப்போ இதுக்கும் இந்த லெட்டருக்கு என்ன சம்பந்தம்னு யோசிங்க. 4 இங்க 1, 4ல 3 கழிச்சா 1, 5ல 3 கழிச்சா 2. ஓகே, -3 ஃபார்மேட் பட் நம்பர் கோடிங். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இதை பாருங்க, LAMP லேம்ப். இப்போ லேம்ப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா L 12, A 1, M 13, B 2. -3 பண்ணீங்கன்னா 12ல 3 போனா எவ்வளோ? 9. 1ல 3 பண்ணீங்கன்னா Z, Y, இங்க X 24 வந்துடும். X, சரிங்களா? இங்க 9வது என்ன வரும்னா I. இப்போ 9 24 இதை கூட எடுத்துக்கலாம். M இங்க லெட்டர் இல்லையா, நம்பர் தானே, அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப 13ல 3 கழிச்சா 10. 9 24 10 எங்க இருக்குன்னு பாருங்க. 9 24க்கு அப்புறம் இங்க 11 இருக்கா? அப்போ 9 24 10 எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? -3 இது லெட்டர் கோடிங் இல்ல, நம்பர் கோடிங். அதை மாதிரிலாம் பார்த்துக்கணும். லெட்டரா மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நம்பர் தெரிஞ்சா போதும்ல, அந்த கான்செப்ட்ல வருது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. 21 ACNE. ஏ எத்தனாவது லெட்டரு? 1, 3, N வந்து 14, E வந்து 5. பட் இங்க பாத்தீங்கன்னா 3 நமக்கு வந்திருக்கிறது. 1 3 14 5. 1 கூட எதை கூட்டினா 3 வருது? 2. 3 கூட 4, 14 கூட 15, 5 கூட 6. இப்போ ஒரு நம்பரோட அடுத்த நம்பரை கூட்டி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒண்ணும் இல்லை, பாயில் BOIL. நார்மலா B 2, O 15, I வந்து 9, L 12. இதோட அடுத்த நம்பர் என்னது? 3 16 10 13 கூட்டினா 5 31 19 25 இருக்கு ஆப்ஷன். 5 31 19 25. லாஜிக் புரிஞ்சதா?
ஒரு நம்பர் லெட்டருக்கு நம்பர் கோடிங் பண்ணி இந்த நம்பர் கூட அடுத்த நம்பரை கூட்டியிருக்காங்க, ஒன்ன கூட்டல, அடுத்த நம்பரை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், 1 எப்படி 3 ஆகும், 2 கூட்டினா 3 ஆகுது, 3 எப்படி 7 ஆகும்னா 4 கூட்டணும், 29 15. அப்போ நம்ம இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன்னா நம்ம அந்த லெட்டரோட நம்பரை கண்டுபிடிச்சு அதுல 1 கூட்டினா கரெக்டா ஆகுது இல்ல. ஸோ அப்படி நம்ம யோசிக்கணும். இப்போதான் நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு புரிஞ்சுதா, லெட்டரை நம்பரா மாத்துறது தான் உங்க வேலை. அது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க எது வேணா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 21 22 ஓ 16ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஓ 16னா ஓ நார்மலா எத்தனை லெட்டரு, ஓ நார்மலா 15, ஒருவேளை பிளஸ் 1 பண்ணி 16ன்னு சொல்லியிருக்கலாம். ஃபாருக்கு எஃப் ஓ ஆர், எஃப் 6, ஓ 15, ஆர் 18. நார்மலா இதை கூட்டினா எவ்வளவு வருது, 21. 21 பிளஸ் 18 39. எல்லாத்துலயும் பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பண்ணீங்கன்னா 3 கூடுமா, அப்போ 42. ஓகே, கூட 1 கூட்டியிருக்காங்க. அதே லாஜிக். ஃப்ரண்ட் எடுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்க, எஃப் ஃப்ரண்ட், எஃப் 6 18 15, எண் 14, டி 20. 1 கூட்டினீங்கன்னா 7 19 பிளஸ் 16 பிளஸ் 15 பிளஸ் 21. இப்போ சிம்பிளா இதை ஆட் பண்ணும்போது எப்படி எடுத்தோம்னா 21 19 கூட்டினா 40 ஆயிடுச்சா, 40 15 55, 55 பிளஸ் 10 65, 65 பிளஸ் 6 71, 71 பிளஸ் 7 78. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்பர் கூட பிளஸ் 1 கூட்டிட்டு கடைசி எல்லாத்தையும் சம் பண்றாங்க. 1 கூட்டினோம்னா 3 தானே வரும், அதனால 3 மொத்தமா கூட்டியிருக்கோம், அவ்வளவுதான். சரிங்களா, பெரிய கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. பொறுமையா பாருங்க. முதல்ல நீங்க பாஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மெத்தட் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது என்ன மெத்தட், ரீசனுக்கும் இந்த மெத்தடுக்கு என்ன சம்பந்தம், ரீசனுக்கும் 5க்குமா, ரீசன் REASON 6 18. ஏன்னா பெரிய நம்பர், இதை கூட்டி நமக்கு ஒரு டிஜிட்டல் ஆன்சர் வராது. இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆன்சர் வந்தா மொத்தம் என்ன கவுண்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா, அதாவது கால்குலேஷன் மெத்தடுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன்ல 5 வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க. இவ்வளவு நம்பருக்கு வரதுக்கு வாய்ப்பு, கால்குலேஷன் மெத்தட்ல இவ்வளவு லெட்டர்ஸ்க்கு நம்பர் வர வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் எங்க வந்துடணும் அப்படின்னா கவுண்டிங் டைப். இப்போ 13 நோட் பண்ணிக்கோங்க பேஸ் மெத்தட்ல போயிட்டு. ரீசன் 1 2 3 4 5 6. அப்போ 6 லெட்டர் வந்திருக்கு, -1 5 போட்டிருக்காங்க. இங்க 1 2 3 4 5 6 7 8 வந்திருக்கு, -1 7. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கவர்மெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 - 1 is 9. 9 is correct. Option C. Okay. ஸோ இந்த மாதிரி கவுண்டிங்லையுமே கொஸ்டின் கேட்குறாங்க, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எந்த மாடல்லாம் கேட்குறாங்களோ எல்லா மாடலும் கொடுத்துட்டேன், கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. டிரைவர் 12 வந்துருக்கு. 1 2 3 4 5 6 6 × 2 12. இங்கே 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 × 2 20. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆக்சிடென்ட் இதெல்லாம் எதுக்குன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குமா வெரிஃபை பண்ணுறது 2 3 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 6 7 8. அப்போ 8 × 2 16. ஸோ நம்ம கேட்டது கார் தானே, கார் எத்தனை லிட்டரு, 1 2 3. 3 × 2 ஆன்சர் 6. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, டைகர் இஸ் கால்ட் அஸ் ஃபாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு, முட்டாளாக்குறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. டைகர் இஸ் ஃபாக்ஸ், ஃபாக்ஸ் இஸ் லைன், லைன் இஸ் ரேட், ரேட் இஸ் கோட். சிம்பிள் வச்சிருங்க. அப்படியே நம்ம கேட்டது கொஸ்டின் என்ன, கிங் ஆஃப் ஃபாரஸ்ட். விச் ஒன் இஸ் கிங் ஆஃப் ஃபாரஸ்ட்? லைன். லைன் இஸ் கால்டு வாட் இஸ், லைன் இஸ் கால்டு வாட், லைன் இஸ் கால்டு ரேட். இவ்வளவுதான் நமக்கான டேட்டா முடிஞ்சது. இந்த 2 லைன் தான் உங்களுக்கு தேவை. அப்ப இதோட ஆன்சர் ரேட். பாத்தீங்களா, இத ஜெனரலா யோசிக்கிறவங்க காட்டிற்கு அரசன் யார் அப்படின்னா ஆன்சர் எலி. இங்க இருக்குது எலி, அங்க இருக்குது சிங்கம். ஆனா சிங்கத்துக்கு இங்க பேர் என்ன சொல்றாங்க, லைன் இஸ் கால்டு ரேட் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது ரேட். புரிஞ்சுதா? 25 26. Lily is called lotus, lotus is called rose, rose is called sunflower, sunflower is called marigold. Which of the following, which of the national flower of India? Okay, national flower. இந்தியாவின் தேசிய மலர் எது? எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. அப்போ லோட்டஸ். லோட்டஸ் இஸ் கால்டு
ரோஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். புரியுதுங்களா? இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. லோட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா, சில பேர் டக்குன்னு இதை மட்டும் ரீட் பண்ணிட்டு இவ்வளோ படிப்பாங்க. இந்த இது கொடுத்தாங்க நமக்கு தேசிய மலர் தெரியுமே, இதுதான் தப்பு பண்ணக்கூடாது. தேசிய மலர் நமக்கு தெரியும், ஆனா தேசிய மலரை இங்க என்ன சொல்லியிருக்காங்க, லோட்டஸ் என்பது ரோஸ். புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. 26 27. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட். இதை கொஞ்சம் நம்ம எழுதி ப்ராப்பரா பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்க மாட்டேன். தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல கொஸ்டின் அனுப்பிட்டு கொஸ்டினை கையில வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இப்போ நான் சொல்ற மாதிரி முதல்ல எழுதணும். குறிப்பிட்ட குறியீட்டு மொழிகள் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம எழுதும்போது உங்களுக்கு நிறைய தெரியும், டேட்டாஸ் கரெக்டா தெரியும். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மண்டே இஸ் ஏ ஹாலிடே. பாருங்க, அவங்க சொன்ன டேட்டா முதல்ல எழுதலாம். மண்டே இஸ் ஏ ஹாலிடே. டேட்டா முதல் தெளிவா அந்த மாதிரி எடுத்து வரணும். எழுதாம பண்ண முடியாத மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுதாம கூட பண்ணலாம், அது உங்க கையில தான் இருக்கு. மண்டே இஸ் ஏ ஹாலிடே. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க எஸ்ஏ டிஏ பிஏ என்ஏ. ஓகேங்களா? தே என்ஜாய் ஏ ஹாலிடே. அடுத்த பாயிண்ட் பாருங்க. தே என்ஜாய் ஏ ஹாலிடே. அதுக்கு என்ன சொல்றாங்க, டிஏ என்ஏ டிஏ கேஏ. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மண்டே அப்படின்றது எதை குறிக்கும்னு கேக்குறாங்க. மண்டே, மண்டேனா எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுல சில பேர் பண்ற தப்ப நான் சொல்றேன், தப்பு பண்ணக்கூடாது. மண்டே இங்க ஃபர்ஸ்டா இருக்கா, இதை பார்த்த உடனே இந்த எஸ்சின்னு எடுத்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, இது தப்பு பண்ணவே தெரியும். இப்ப நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா, ரெண்டையும் முதல் கம்பேர் பண்ணணும். ரெண்டுல எது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். முதல் ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டுலயும் ரிப்பீட் ஆகுறது எது? ஹாலிடே இங்க இருக்கா, இஸ் ஏ இங்க இருக்கா, ஏ ஹாலிடே. இந்த ஏ ஹாலிடே இங்க இருக்குல்ல, அப்போ ரெண்டுலயும் சேமா இருக்குது எதுன்னு பாருங்க. டிஏ டிஏ சேமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ஏ என்ஏ சேமா இருக்கா. அப்போ இந்த ரெண்டா கேன்சல் பண்ணி இதுதான் ஏ ஹாலிடே. அப்போ ஏ ஹாலிடேக்கு டிஏவா இருக்கலாம், ஏக்கு டிஏ சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணுக்கு மேட்ச். சரிங்களா? இப்ப இது இல்லாம நமக்கு இங்க மண்டே இருக்குல்ல, மண்டே இஸ், நமக்கு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்குது இங்க பாருங்க, மண்டே இஸ். இங்க எக்ஸ்ட்ரா இருக்குது எஸ்ஏ பிஏ. இதுல எது நம்ம சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்க முடியாது. இந்த மண்டேக்கு ஆன்சர் பிஏவா இருக்கலாம், இல்ல எஸ்ஏவா இருக்கலாம். இப்ப எக்ஸாக்டா ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ்ஏ ஆர் பிஏ. இதுல எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. மண்டே இஸ் இருக்கீங்களா, இப்போ இன்னொரு சென்டென்ஸ் ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், திஸ் இஸ் கேட். இதை நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். திஸ் இஸ் கேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க, திஸ் இஸ் கேட்டுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இதுல இல்லாத எடுத்துக்கணும். இப்போ எப்படின்னா எல்ஏ எஸ்ஏ பிஏ. இப்போ இந்த சென்டென்ஸ் ஆட் பண்ணி ரீட் பண்ணுங்க, கிளியரா புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு மண்டேவும் இஸ்ஸும் இருக்குல்ல. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, இந்த எஸ் இங்க இஸ் இருக்கா, இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுல எது ஈக்குவலா வருதுன்னு பாருங்க. இதுல எது ஈக்குவலா வருது, எஸ்ஏ ஈக்குவல் ஆயிடுச்சா. இப்படி கேன்சல் பண்ணா இப்போ உங்களுக்கு மண்டேக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், பிஏ கிடைக்குதா. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு வேளை ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு எஸ்ஏ கேன்சல் ஆகி பிஏ வந்துடும். இந்த இடத்துல ஒரு வேளை பிஏ கொடுத்துருந்தாங்கன்னா பிஏ கேன்சல் ஆகி எஸ்ஏ வந்துடும். அப்போ இந்த சென்டென்ஸ் இல்லாத வரைக்கும் இது ரெண்டுல எது நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதனால அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ ஆர் பிஏ தான் கொடுக்கணும். கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் புதுசா பார்க்கறவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இதுல கூட பாருங்களேன். இந்த கொஸ்டின் அதே மாதிரி எடுத்துருங்க. தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒண்ணு தானப்பா, அதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம். அப்படியே முதல் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. ஃபைன் கிளாத், ஓகேஏ பிஇஆர்யூ. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபைன் கிளாத் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன் கிளாத்ஸ். ஓகே, அடுத்து மெட்டா எம்இடிஏ லிசா. இதுக்கு என்ன சொல்றாங்க, கிளியர் வாட்டர். ஓகே, கிளியர் வாட்டர். நெக்ஸ்ட் டோனா லிசா பிஇஆர்யூ. இதுக்கு என்ன சொல்றாங்க, ஃபைன் கிளியர்
வெதர் இந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ இதை எதை நீங்க கம்பேர் பண்ண முடியும்னு யோசிக்கிறது. இந்த 3 விஷயம் இருக்கா? இப்ப நல்லா பாருங்க, பொறுமையா கம்பேர் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க? வெதருக்கு என்னன்றது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ நம்ம வெதர் இங்கேதான் இருக்கு, வெதர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டா கம்பேர் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைன் பாருங்க. இந்த ஃபைன் 2 இடத்துல இருக்கா ஃபைன்? அப்ப இது 2ல எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. PERU இருந்துச்சா? அப்ப ஃபைன்னா PURU முடிஞ்சு. இது நம்ம கேட்கல இப்போ, அதனால ஓகே விட்டுருங்க. இல்ல வேற கலர் நம்ம அடுத்து சூஸ் பண்றோம். நீங்க ஒரே கலர்ல அடிக்கிறப்போ ஒரே கலர் அடிச்சுக்கோங்க. அடுத்து கிளாத் வேற என்ன இருக்கு? வெதர் வேணும்னா இந்த கிளியர் இருக்குல்ல, இந்த கிளியரை 2ஐயும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம்ல, இந்த கிளியரை. அப்ப இந்த 2ல என்ன வருதுன்னு பாருங்க. இந்த லிஸ்ஸா 2லையும் காமனா இருக்கா? கேன்சல் ஆகி போச்சு. இப்போ இங்க வெதர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கா? இங்க என்ன மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு? டோனா, DONA. அப்போ இதோட ஆன்சர் இஸ் டோனாவா? இதுதான் வெதருடைய ஆன்சர். அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? கேன்சல் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் எடுக்கணும். எல்லா கான்செப்டுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, இது ஒண்ணு மட்டும் உங்களுக்கான ஹோம்ஒர்க் 29. இப்போ நான் சொன்னது நல்லா தெளிவா புரிஞ்சிருந்தீங்கன்னா இதுல 6 கண்டிஷன் கூட இல்ல, ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். கொஸ்டின் நம்பர் 29 சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்றீங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்கல. 28 கொஸ்டின் நானே சால்வ் பண்ணிட்டேன். 29க்கான ஆன்சர் இந்த மாடல் நான் உங்களுக்கு வந்து இதுல கான்செப்ட் கிளாஸ்ல கொடுக்காதனால இங்க கான்செப்டை கிளியர் பண்ணி மாடல் நானே கொடுக்குறேன். 29 ப்ராக்டிஸ் கொஸ்டின், 30 ப்ராக்டிஸ் கொஸ்டின். 29, 30 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் நம்மளோட இதுல டெலகிராம்ல எல்லாம் இல்லை அப்படின்னா நான் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு படிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸும் கொடுக்குறோம் அதுலேயுமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்குன்னு தனியாக சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் ஃபாலோ பண்ணாதவங்க, இதை போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா அதுக்கான டேட்டாவுமே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இது ஆரம்பிக்கும் போது இன்னொன்று டிலே ஆக வேணாம் அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்கல. பட் முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு சொல்றது எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். போலீஸ்க்கு நிறைய சேனல் ஆரம்பிக்கிறோமா, ஜனவரி 1ல இருந்து ஃபுல்லாவே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போலீஸ் சேனல். சரிங்களா? அது இல்லாதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கீழேயே வந்துடும் பாரு. நம்ம சேனல்லையே வந்து பாத்தீங்கன்னா கீழே போலீஸ் சேனலுக்கான டேட்டாஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்பேன். நீங்க கீழேயே அதை பார்த்துக்கோங்க, பார்த்து அதை எடுத்துக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த சோர்சஸ் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். டெலகிராம் நீங்க இதெல்லாம் இல்லைன்னா ஆட் ஆயிக்கோங்கம்மா. நம்ம டெலகிராம் சேனல் ஆட் ஆயிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆயிக்கோங்க. எல்லாத்தையும் அப்டேட் உடனே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஆட் ஆயிக்கோங்க. ஏன்னா ஒருவேளை எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். யூடியூப் நம்மகிட்ட நிறைய சோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதில் ஆட் ஆயிக்கோங்க. கண்டிப்பா போலீஸ்க்கான யூடியூப் சேனல் ஜனவரில இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். முடிஞ்ச வரை அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது இல்லாம தமிழ் சேனல் நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தமிழ் சேனல்ல ஒரு 20K ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. ஆனா அதுல பெருசா வீடியோஸ் போடல. பட் இப்ப ரிவைஸ் சிலபஸ் கொடுத்துருக்கிறது நமக்கு இன்னொரு பெரிய பூஸ்டப்பாவே இருக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து புக் டேட்டா எடுத்து போறதுக்கு டைம் இல்லை. உட்காந்து படிச்சு ஃபுல்லாவே அது தெரிஞ்ச டேட்டா இருந்தாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து இப்போ கொடுத்துருக்க டேட்டா ரொம்ப சூப்பர். அந்த 85 கொஸ்டினையும் நானே முடிச்சு தரேன். எப்படி உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல கிளியர் ஐடியா கொடுக்கணும், தமிழ் இலக்கணம் டாப் டு பாட்டம் உங்களுக்கு எடுத்து தரேன். அதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. இலக்கணத்துல ஃபேக்ட் ஃபுல்லா கொடுத்துட்டு 2 வீடியோல மனப்பாடம் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் பேஸ்டா போகுது. நான் அடுத்த வீடியோ இன்னைக்கு ஈவினிங்கே கொடுக்குறேன். நம்ம தமிழ் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கீழவே இருக்கும், TNPSC தமிழ் பை இன்ஜினியர் தங்கமுத்து இருக்கும். ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே ஈவினிங் சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த சிலபஸ் நம்ம எதை படிக்க ஆரம்பிக்கணும்? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள் ஆரம்பிப்போம். சரிங்களா? ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸி. 6வது புக்ல இருந்து 12வது புக் வர ஒவ்வொரு புக்கு ஒரு வீடியோவா கொடுக்குறேன். ரொம்ப பெருசாலாம் போல 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கலைச்சொற்களை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு இந்த கலைச்சொற்களை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அப்படியே புக்ல இருக்கிறத மட்டும் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு கலைச்சொற்களை இந்த டேர்ம் வந்தா இதே மாதிரி எப்படி படிக்கலாம், இதே மாதிரி ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஃபுல்லா உள்ள ஆட் பண்ணி இப்போ ஸ்கூல் புக்ல ஒரு 55 கலைச்சொல் இருக்கு. நான் அது கூட நான் ஒரு 50 வேர்ட்ஸ் சொல்ல போறேன். 100 எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 2 இடத்துல கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 15 கொஸ்டின் வருது. இல்ல 10 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து வந்தா கூட 5 கொஸ்டின் ஜென்ரலா இருக்கு. நான் ஸ்கூல் புக்கையும் ஜென்ரலையும் கவர் பண்ண போறேன். ஏன்னா நம்ம எல்லா டாபிக் எல்லா சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால இது ரிலேட்டடா ஸ்கூல் புக்ல இது இல்லாம நம்ம ஃபெமிலியரா இப்போ எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் ஃபெமிலியரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. அதே மாதிரி பாலிட்டியில ஃபெமிலியரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னென்ன, ஹிஸ்டரியில யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு குமுலேட்டிவா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா
ஸ்கூல் புக்ல இருந்து நல்லா கவர் பண்ணோம்னா 6 to 12 எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 6 to 12 வரை மொத்தம் வந்து ஒரு 450 வேர்டு வருமா கலைச்சொற்கள் மட்டும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது பிளஸ் ஒரு 550, அவ்வளவுதான். இந்த 550மே தேவையில்லாத வராம இதுல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா நம்ம இருக்க சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, அதுல பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த வேர்ட்ஸ் பிளஸ் இது இல்லாம ஒரு 300 வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா டெய்லி யூசேஜ், நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம்ல. நமக்கு கேட்டாங்க பாருங்க ஓடிடி ஒரு டைம் கொஸ்டின்ல, ஓவர் தி டாப், நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. ஓடிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்க. ஓடிடி தளம் இருக்கு இல்லைங்களா, இணையதளம், ஆன்லைன்ல பாக்குற வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்கல்ல ஓடிடி. ஸோ அந்த ஓடிடிக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்க, சில பேருக்கு தெரியல, அது எஸ்ஐ கொஸ்டின். அது இந்த ஓடிடி தான் ஓவர் தி டாப், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓடிடி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிடிபி இப்படி சின்ன சின்னதாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆன்லைன் வேர்ட்ஸ், அது ஃபுல்லா. அது மாதிரி இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்தோம்னா ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, ஒன்லி அப்ரிவேஷன்ஸ். அதாவது நம்ம நிதி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். தெரியலைனாலும் இப்போ இந்த செஷன்ல தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு முதல்ல சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் ஒரு 7 செஷன், சரிங்களா, 7 செஷன் ஆஃப் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலைச்சொற்கள் தான். இந்த கலை சொற்களுக்குள்ளேயே உங்களோட அப்ரிவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் கொண்டு வர போறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை முடிப்போம். இதை முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு 15 மார்க்கை முதல்ல நான் கன்ஃபார்ம் பண்றேன். 15ல 14 கண்டிப்பா நான் தாண்டி வராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டெப்தா தான் கொண்டு போறேன். 15மே நான் சொல்ற வேர்டிங்ஸை கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா எடுத்துல. இப்போ சர்ச் இன்ஜின் தேர்டு பொறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, சர்ச் அப்படின்னா தேர்டு, அப்போ இ சர்ச், மெயில் சர்ச் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங், சரிங்களா. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பேங்கிங் டேர்ம்ஸே நிறைய இருக்கும் படிக்க வேண்டியது. அதனால நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ், இப்போ கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, கடன் அட்டைனா என்ன, பற்று அட்டை, அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் நமக்கு தெரியும். டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன, அது தமிழ் மீடியம் எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தமிழ் ஈஸியா தெரியும். இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். ஏடிஎமோட ஃபுல் ஃபார்ம் தமிழ் மீடியம் தெரியாது அதிகமா. சில பேர் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் சொல்லுவாங்க, அந்த ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ பேடிஎமோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இது மாதிரி செபி அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன. சில பேர் செபின்னு சொன்ன உடனே ஸ்டார்டிங்லேயே ஸ்டாக்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்டாக் வராது. கீழே ஆட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். செபியோட ஃபுல் ஃபார்ம் நெட்ல பார்த்து கமெண்ட் பண்ணக்கூடாது, ஓப்பனா பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. செபியோட ஃபுல் ஃபார்ம் பண்ணுங்க பார்ப்போம், அதுலேயே எவ்வளவு பேர் தப்பு பண்றீங்கன்னு பார்க்கலாம். அது மாதிரி ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். செபியோட ஃபுல் ஃபார்ம், ஏடிஎமோட ஃபுல் ஃபார்ம், இதை கமெண்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி. அது மாதிரி எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிஎன்ஜியோட ஃபுல் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்றதுல ஒன்னு சொல்லிட்டேன், ஓடிடி, அதையும் கூட கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, சின்ன சின்ன வேர்டிங்ஸ் தான் கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெமிலியரா என்னெல்லாம் கேட்கலாம், நிதி ஆயோக், சப்ஜெக்ட் டேட்டாவே கேட்க முடியலாம். நிதி ஆயோக், வேற லாஸ்ட் கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே, எஃப்ஐசிசிஐ லாஸ்ட் கூட தெரியும் தப்பு பண்ணிருப்பீங்க. எஃப்சிஐ, ஓகே. இன்னைக்கு போதும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் தமிழ் சேனல்ல கொண்டு வர போறேன். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் கூட ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா தமிழ்ல ஈஸியா 100 out of 100 இந்த டைம் எடுக்கலாம், சரிங்களா. ஆனா தப்பு பண்ற மாதிரி தான் எடுப்பாங்க, 98 போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க, 100 போடலாம். ஏன்னா அதுல என்னோட ஏரியா இப்போ அதிகமாயிருச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறேன். இப்போ உங்களுக்கு மேக்ஸ்ல எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும், இதை விட தமிழ் என்ன எஃபோர்ட் போட போறேன், சரிங்களா. அதுல வந்து நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் 85 கொஸ்டினை எப்படி கவர் பண்ணணும் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த 15 கொஸ்டினுக்குமே எங்கெங்க வந்து படிக்கணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நீங்க நினைச்சதை விட ஈஸியா பண்ணலாம். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த டைம் குரூப் 4க்கு 100 நாள் ஷெடியூல் ஜனவரி நியூ இயர் கொடுக்க போறேன், சரிங்களா. அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தமிழ் சேனல்ல தமிழுக்கு எப்படி 100க்கு 100 எடுக்கலாம், அது ஒரு ஷெடியூல். மேக்ஸ் சேனல்ல ஃபுல்லா வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். எந்த வீடியோக்கு அப்புறம் எந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லி மேக்ஸ் ஒரு ஷெடியூல், அதுல வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ், இது மூணையும் படிச்சு நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குற மாதிரி ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கொஸ்டின் எடுக்க டைம் இருக்காது. ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்க போறேன், சரிங்களா. ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 15 பொங்கலுக்கு அப்புறம் ஆரம்பிக்குமா. ஜனவரி 15ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே 31 வர பிளான் வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஸ்கூல் புக்ல ஜிஎஸ் பிளஸ் குரூப் 4 சிலபஸ்ல இருக்கிற தமிழ் பிளஸ் நம்ம படிச்சிருக்க மேக்ஸ், இது ரெண்டுக்கும் சோர்ஸ் நானே நடத்திடுவேன், சரிங்களா. ஜிஎஸ்க்கு மட்டும் நம்ம 10 hours வீடியோ பாருங்க. புக்ல எங்கெங்க இருக்குன்னு வேர்ட் ஸ்டடி கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வந்து டெய்லி நைட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய குரூப் 4க்கு எல்லா டேட்டாவையும் இந்த டெஸ்ட் டிஸ்கஷன்லேயே கொண்டு வந்துருவேன், சரிங்களா. நம்மகிட்ட இப்போ ஆஃப்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் போகும் கிளாஸஸ், சரிங்களா. ஆஃப்லைன்லேயே நீங்க லைவ் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் உங்க டவுட்டை அப்பப்பவே கிளியர் பண்ணிக்கலாம். கண்டினியூட்டி, கன்சிஸ்டன்சி, இது மட்டும் தான் சக்சஸுக்கு காரணம். மற்ற எதுவுமே கிடையாதுமா. நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைனாலும் சரி,
உங்க கையில இப்ப எடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி. அதை மட்டும் எடுத்தீங்கன்னா வரக்கூடிய 2025 நீங்க ஒரு அரசு அதிகாரி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பா ஜனவரி 2025 இன்னும் பெரிய சர்ப்ரைஸோட காத்திருக்கேன் உங்களுக்கு. அடுத்த விஷயம் கொடுக்க போறேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.